ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடம்பர் ஹில்ஸ் சேனல். பல விவசாயிகள் செயற்கை களைக்கொல்லியை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. அதை நம்ம மிக குறைந்த செலவில் இயற்கை முறையில் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவைப்படுறது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா கொழுமிச்சம்பழம், ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இது நம்ம மளிகடையிலே கிடைக்கிற கல்லுப்பு தான். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா கதர் சோப்பு. இது கதக்கடையில் எல்லாமே கிடைக்கும். கதர் சோப்புன்னு கேட்டிங்கன்னாவே இந்த மாதிரி பாரில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா கோமியம். ஸோ இந்த நாளையை வச்சு நாம் இயற்கை முறையில் எப்படி களைக்கொல்லி தயாரிக்கலாங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோமியத்தை 10 லிட்டர் எடுத்துக்கலாம். 10 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 10 நாள் பழசார்ந்து இருக்கணும். 10 நாள் பழைய கோமியத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஒன்றா 10 நாள் கம்மியாக இருக்கலாம், இல்லை 10 நாளுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 10 நாளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு கோமியம் பழைய கோமியம் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர் அதிகமாக இருக்கும். முதல்ல கோமியத்தை நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு குடத்துலையோ ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கதர் சோப்பை குறைஞ்சது 24 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். கோமியம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுலேருந்தும் எடுத்துக்கலாம், அல்லது நம்மகிட்ட காலேஜ் மாடு தான் இருக்குது, ஹைப்ரிட் மாடு தான் இருக்குன்னா அந்த கோமியத்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மாட்டு கோமியம் இருந்தாலே போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10 லிட்டரு கோமியம் எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 கிராம் அளவுக்கு நம்ம கதர் சோப்பு எடுத்துக்கணும். நம்மளுக்கு கரெக்டாக 5 கிராம் வெயிட் போகிறதுக்கு எது இல்லை அப்படின்னா அந்த கதர் சோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கும், கோடாக இருக்கும். அந்த ஒரு கோடை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா கோடாக இருக்குது. இதில் நம்ம ஒரு கோடு 10 லிட்டருக்கு அந்த ஒரு கோடை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கதர் சோப்பை நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணும். இந்த கதர் சோப்பை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இது ஒரு பசபசப்பு தன்மை கொண்டது. இது நம்ம களைக்கொல்லி அடிக்கிற போது அந்த செடி மேலே அப்படியே பிடிச்சிக்கும். 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு நல்லாவே கரைஞ்சிரும். கரைசலை நம்ம ஒரு துணி பை கொண்டோ இல்லை ஒரு சாக்கு பை கொண்டோ இல்லை ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி வச்சுக்கணும். இல்லைன்னா கொசுக்கள் உள்ளே முட்டையிட்டுரும். இதை நம்ம நிழலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம 24 மணி நேரம் கழித்து அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இப்போ 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு 10 லிட்டருக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 1/2 கிலோ கல்லுப்பு, இதுதான் பர்சன்டேஜ். இந்த விகிதத்தில் நம்ம இப்போ தயாரிக்க போகிறோம். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நம்ம கொழுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 10 லிட்டரு கோமியத்தில் கதர் சோப்பு நல்லா கரைச்சி வச்சிட்டோம். ஸோ அடுத்தது 10 லிட்டருக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து இப்போ நம்ம அதை நல்லா பிழிஞ்சு அதையும் நம்ம கலக்கி விட போகிறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோமியத்துக்குள்ளே கை விட்டு கலக்கிற போது கை எரிச்சல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஒரு குச்சி வச்சு கூட நம்ம நல்லா அலசி விட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு. 10 லிட்டரு கோமியத்துக்கு 1/2 கிலோ கல்லுப்பு எடுத்துக்கலாம். இந்த 1/2 கிலோ கல்லுப்பை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அலாசி விட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும். ஸோ ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னாவே நல்லா கரைஞ்சிரும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம கதர் சோப்பு ஊற வச்சோம். 24 மணி நேரம் கழித்து எலுமிச்சம்பழமும் உப்பும் இப்போ கலக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பெரிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து 2 நாள் அடிச்சிங்கன்னா நல்லா கருகிடும். சின்ன செடிகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே நாளில் அது வாடிடும். நாம் இதை காலை வேளையில் தெளிப்பது இன்னும் நல்லது. நம்ம தெளிக்கும் போது நல்லா வெயிலாக இருக்கணும். நிலத்தில் ஈரம் இருக்கக்கூடாது. தெளித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சக்கூடாது. அந்த இடத்துல ஈரம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்தாவே அந்த செடி நல்லா வாடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாடுது. 2வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வாடிடுது. ஸோ பெரிய செடியாக இருந்ததுன்னா 2 டைம் தொடர்ந்து அடிக்கணும். சின்ன செடியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாள் அப்ளை பண்ணாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே கறிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.